நம்ம கார் வாங்குறத பத்தி நம்ம பார்த்தோம். கார் எப்படி நம்ம செலக்ட் பண்ணணுங்கிறதையும் நம்ம பார்த்தாச்சு. இப்போ கார் நம்ம வாங்குனதுக்கு அப்புறமா எல்லாரும் பயப்படுற விஷயம், இந்த கிளஸ்டர்ல ஒரு சில வார்னிங் லைட்ஸ் வந்து வரும். அதனால என்ன பெரிய பிரச்சனை ஆயிருமோ அப்படின்னு சொல்லி நெறைய பேர் பயப்படுவாங்க. ரொம்ப அர்ஜென்ட்டா சர்வீஸ் சென்டருக்கு கார எடுத்துட்டு போவாங்க. அப்ப என்னென்ன மாரியான லைட்ஸ் வந்தா நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம பார்க்கணும். இல்ல இதெல்லாம் வந்து ஜஸ்ட் வார்னிங் தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேட்டரியோட சிம்பல் வந்து உங்களுக்கு க்ளோ ஆகும். ஜஸ்ட் ஒரு பாக்ஸ் மாரி போட்டு 2 டெர்மினல் இருக்கிற மாரி ரெட் கலர்ல வந்து உங்களுக்கு அது க்ளோ ஆகும். அப்படி வந்துருச்சு அப்படின்னா என்ன மீனிங்? அப்போ உங்களோட பேட்டரி வந்து சார்ஜ் ஆகல. சம்திங் ரிலேட்டட் டூ பேட்டரி வந்து இஷ்யூ இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அப்போ என்ன மாரி காரணத்தினால அது இருக்கலாம் அப்படின்னா, உங்க பேட்டரி சார்ஜ் ஆகுறதே வந்து நமக்கு ஃப்ரண்ட்ல இருக்கிற அல்டர்னேட்டர் அப்படின்னு ஒரு டிவைஸ் மூலமா தான் இந்த பேட்டரி வந்து உங்களுக்கு சார்ஜ் ஆகும். அப்போ அந்த அல்டர்னேட் எதோட கனெக்ட் ஆயிருக்கும்? உங்களோட இன்ஜினோட கனெக்ட் ஆயிருக்கும். உங்க இன்ஜினோட ஃப்ளைவீல் வந்து ரொட்டேட் ஆகும்போது, இந்த அல்டர்னேட் வந்து ரொட்டேட் ஆகி, அதிலிருந்து பேட்டரி வந்து உங்களுக்கு சார்ஜ் ஆகும். அப்ப அது சார்ஜ் ஆகல அப்படின்னா, ஒண்ணு ஆல்டர்னேட்டர் பிரச்சனை இருக்கலாம். இல்ல அப்படின்னா, இந்த பேட்டரியோட லைஃப் வந்து ஓன் அவுட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும். அப்படி ஏதாவது ஆயிருந்தது அப்படின்னா, வண்டிய வந்து ஸ்டார்ட் பண்ண முடியாம கூட போறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். பட் இப்ப இருக்கிற ஆட்டோமேட்டிக் கார்ஸ்லாம் உங்களால தள்ளி கூட உங்களால ஸ்டார்ட் பண்ண முடியாது. அப்ப அப்படி இருக்கு அப்படின்னா, கண்டிப்பாக இத நீங்க இம்மீடியட்டா வந்து பார்த்துக்கணும். உங்களோட பேட்டரி சர்வீஸ் சென்டர்ஸ் எங்க இருக்கோ, அவங்கள போய் அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா, அது ஆக்சுவலா என்ன இஷ்யூ அப்படிங்கிறத உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னா, இன்ஜின் டெம்பரேச்சர் வார்னிங் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுவுமே ரெட் கலர்ல தான் வந்து உங்களுக்கு க்ளோ ஆகும். அப்போ இன்ஜின் டெம்பரேச்சர் அப்படின்னா என்ன? இன்ஜின்குள்ள என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபயரிங் தான் நடக்குது அப்படின்னு சொல்றோம். அப்போ லிட்டரலா உள்ள வந்து தீப்பிடிச்சு எரியுது. அப்போ அதிகமா ஹீட் வந்து இன்ஜின்குள்ள ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஹீட்ட கண்ட்ரோல்டா வச்சுக்கிறதுக்கு தான் நம்ம கார்ல கூலிங் சர்க்யூட் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. ஃப்ரண்ட்ல ரேடியேட்டர்னு ஒண்ணு இருக்கிறது உங்களுக்கு தெரியும். கூலண்ட் ஒண்ணு அப்படின்னு சொல்லி ஒண்ணு நீங்க கார சர்வீஸ் பண்ணும்போது நாங்க சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படிலாம் சொல்லுவாங்க. கிரீன் கலரா ஒரு லிக்விட் வந்து நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த கூலண்ட்ட வந்து இந்த ரேடியேட்டருக்குள்ள நீங்க சர்க்குலேட் ஆக்கி இன்ஜினுக்கு அவுட்டர்ல வந்து அது அப்படியே ஃப்ளோ ஆயிட்டே இருக்கும். அப்ப இன்ஜினுக்கு உள்ள இருக்கிற ஹீட்ட அந்த கூலண்ட் வந்து உங்களுக்கு எடுத்துட்டு வெளியில போய் திருப்பியும் அது கூல் ஆகி திருப்பி உள்ள வருது. ஸோ இப்படி ஒரு சர்க்கிள் நடந்துகிட்டே வந்து இருக்கும். முன்னாடி காலத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க கார லாங்லலாம் எடுத்துட்டு போனீங்கன்னா, அட்லீஸ்ட் ஒரு 100 கிலோமீட்டருக்கு ஒருக்கா நிப்பாட்டி ரேடியேட்டருக்குள்ள இருக்கிற தண்ணிய ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இப்போ அந்த மாரியான ரெக்யர்மென்ட்ஸ் எதுவுமே கிடையாது. அதுக்கு முக்கியமான காரணம் அந்த கூலண்ட். அப்ப அந்த கெமிக்கல் வந்து ரெஃப்ரிஜரன்ட்டா வந்து உங்களுக்கு யூஸ் ஆகுது. நல்ல ஒரு கூலிங் சிஸ்டத்த அது எனேபிள் பண்ணுது. இன் கேஸ் உங்களோட ரேடியேட்டர்ல ஏதோ பிரச்சனை இருக்கு, இல்ல கூலண்டோட லெவல் ரொம்ப கம்மியாயிருச்சு அப்படின்னா, இந்த ஓவர் ஹீட் சிம்பல் வந்து வரும். இது வந்துருச்சுன்னா, கண்டிப்பாக கார அதுக்கப்புறம் ஓட்டுறத நீங்க அவாய்ட் பண்ணணும். ரோடுக்கு ஓரத்துல நிப்பாட்டிட்டு, அதுல என்ன பிரச்சனை அப்படிங்கிறத ஒரு மெக்கானிக்க வச்சு செக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் நீங்க எடுத்துட்டு போணும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது ஆயில் பிரஷர் லோ அப்படின்னு சொல்லி ஒரு வார்னிங் இருக்கும். ஆயில்ங்கிறது எத மீன் பண்றாங்க அப்படின்னா, இன்ஜின் ஆயில் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்ப இன்ஜின் ஆயில்ங்கிறது மெயினா கார்ல எதுக்காக இருக்கு அப்படின்னா, அது வந்து ஒரு லூப்ரிகன்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது இன்ஜின்ல நிறைய மூவிங் பார்ட்ஸ் வந்து இருக்கு. மெட்டலும் உரசிட்டு மூவ் ஆகும்போது அதிகமா டெம்பரேச்சர் கிரியேட் ஆகும். அது மட்டும் இல்லாம தேய்மானம்ங்கிறது அதிகமா இருக்கும். அத அவாய்ட் பண்றதுக்கு தான் இன்ஜின் ஆயில் அப்படிங்கிறது கார்ல ரொம்ப முக்கியமா நம்ம அத வந்து பார்க்கணும். அப்போ உங்களோட எவ்ரி சர்வீஸ்ல இந்த இன்ஜின் ஆயில வந்து அவங்க ரீப்ளேஸ் கூட பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கும். அப்போ அந்த லெவல் கரெக்ட்டா இருக்கு அப்படின்னா இந்த வார்னிங் வராது. இன்கேஸ் இன்ஜின் ஆயிலோட லெவல் கம்மியாயிருச்சு அப்படின்னா இந்த வார்னிங் வந்து உங்களுக்கு பாப்பப் ஆகும். அப்போ இம்மீடியட்டா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இன்ஜின் ஆயிலோட லெவல் கரெக்டா இருக்கா அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். அப்போ எப்படி லெவல் வந்து செக் பண்றது அப்படின்னா உங்களோட இன்ஜினுக்கு பக்கத்திலேயே வந்து டிப் ஸ்டிக்னு ஒன்று இருக்கும். ஒரு ரிங் மாதிரி ஒரு விரல் போற மாதிரி ஒரு ஸ்டிக் ஒன்று இருக்கும். அதை நீங்க எடுத்தீங்க அப்படின்னா உள்ள வந்து அந்த இன்ஜின் ஆயிலோட லெவல் வந்து உங்களுக்கு அதில் காமிக்கும். ஆனா வண்டி நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் கூல் ஆனதுக்கு அப்புறமா இன்ஜின் கூல் ஆனதுக்கு அப்புறமா நீங்க எடுக்கணும். இல்லைன்னா அந்த ஹீட் வந்து உங்க கையில் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃப்ளாட்டான சர்ஃபேஸ்ல வெஹிக்கிள நிப்பாட்டிக்கணும். அன்ஈவன்ல வச்சீங்க அப்படின்னா அந்த கரெக்டான ஒரு லெவல் வந்து உங்களுக்கு அது காமிக்காது. அது லெவல் கரெக்டா இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பா இன்ஜின் ஆயில டாப் அப் பண்ணிட்டு தான் நீங்க ஃபர்தரா நீங்க ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ இது வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு வார்னிங் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அடுத்தது செக் இன்ஜின் அப்படின்னு சொல்லி ஒரு லைட்டு. இப்போ நீங்க சைட்ல பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போ இந்த செக் இன்ஜின் அப்படிங்கிறது ரொம்ப கொஞ்சம் கிரிட்டிக்கலான ஒரு வார்னிங் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அப்போ இது என்ன அப்படின்னா ஒரு மால் ஃபங்க்ஷன் வார்னிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எதோட மால் ஃபங்க்ஷன்னா இன்ஜினோட மால் ஃபங்க்ஷன். அப்போ இதுக்கு என்னென்ன மாதிரியான காரணங்கள் இருக்கலாம் அப்படின்னா உள்ள ஃபியூவல் இன்ஜெக்ஷன் வந்து ப்ராப்பரா நடக்கல. இல்ல பெட்ரோல் காரா இருந்தா ஸ்பார்க் பிளக்ல ஏதோ இஷ்யூ இருக்கு.
உங்களுக்கு ஃபியூவல் பம்ப் வந்து கரெக்டாக வந்து ஃபியூவலை பம்ப் பண்ணல, இந்த மாதிரி எது ப்ராப்ளம்னாலுமே அந்த செக் இன்ஜின் அப்படிங்கிற அந்த வார்னிங் லைட் வந்து உங்களுக்கு வரும். ஸோ அது வரும்போது கொஞ்சம் அந்த இன்ஜினோட பெர்ஃபார்மன்ஸே வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக பார்ப்பீங்க. ஒரு மாதிரி பவர் லேக் ஆகிற மாதிரி இருக்கும். இன்னொன்று அதிகமாக வைப்ரேட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ சம்திங் வந்து ஃபயரிங்கில் மால் ஃபங்க்ஷன் நடக்குது அப்படிங்கிறது தான் அந்த வார்னிங். பட் அது இம்மீடியட்டாக காரை நிப்பாட்டணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் டிரைவ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற சர்வீஸ் சென்டர் வரைக்கும் நீங்கள் போயிட்டு அதுக்கப்புறமா அதில் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத எய்தர் நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்க்க முடியும். அப்படியே ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது எக்ஸாக்டாக எந்த இடத்துல இஷ்யூ இருக்குது அப்படிங்கிறத உங்களால் கண்டுபிடிச்சி அதை மட்டும் உங்களால் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ இந்த செக் இன்ஜின் அப்படிங்கிறது கொஞ்சம் கிரிட்டிக்கல் தான். பட் நியர்பை சர்வீஸ் சென்டர் வரைக்கும் நீங்கள் டிரைவ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஆப்ரேஷனலில் ஒரு சில லைட்ஸ்லாம் இருக்குது. அதாவது இந்த லைட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு இந்த பர்டிகுலர் சிஸ்டம் ஒர்க் ஆகிறதுனால எரியற லைட். உதாரணத்துக்கு ஹெட்லைட்க்குரிய லைட். அப்போ நீங்கள் ஹெட்லைட்டை ஆன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ப்ளூ கலரில் டிம்மா பிரைட்டா அப்படிங்கிற ஒரு இண்டிகேஷன் வந்து உங்களுக்கு காமிக்கும். டிம்முனா ப்ளூவும், ஹைனா ஒரு க்ரீனாகவும் வந்து உங்களுக்கு க்ளோ ஆகும். இது வந்து இந்த பர்டிகுலர் லைட் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு இன்டிமேஷனுக்காக காமிக்கிற லைட். அது வந்து வார்னிங்காக வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கக்கூடாது. இந்த மாதிரி ஆப்ரேஷனல் லைட்ஸ் அப்படின்னு சொல்லியும் கிளஸ்டரில் வந்து கொஞ்சம் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு இன்ஜினை ஆன் பண்ணும்போது, கிராங்க் பண்ணும்போது நிறைய லைட்ஸ் உங்களுக்கு க்ளோ ஆகிட்டு எல்லாமே வந்து ஆஃப் ஆகி ஜஸ்ட்டு ரெடி டு ஸ்டார்ட்டுங்கிற மாதிரி ஒரு கண்டிஷனில் வந்து நிற்கும். அப்போது அந்த மாதிரி ஆனாக இருக்கிற லைட்ஸ் ஆஃபே ஆகலை அப்படின்னா அந்த பர்டிகுலர் சிஸ்டமில் பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். இபிஎஸ் அப்படின்னு ஒரு லைட் உதாரணத்துக்கு சொல்ல முடியும். அதாவது எலக்ட்ரானிக் பவர் ஸ்டேரிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இன்கேஸ் அதில் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா நீங்கள் இன்ஜினை ஆன் பண்ணால் கூட அந்த இபிஎஸ்ங்கிறது உங்களுக்கு எரிஞ்சிட்டே இருக்கும். அப்போ அதனால் என்ன பிரச்சனை வரும்? நீங்கள் ஸ்டேரிங் வந்து ரொம்ப டைட்டாக வந்து உங்களுக்கு இருக்கும். நீங்கள் மட்டுமே உங்களோட எஃபர்ட்டில் மட்டுமே ஸ்டேரிங் திரும்புகிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு இருக்கும். அப்படி இருந்தால் அந்த எலக்ட்ரானிக் பவர் ஸ்டேரிங்கில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. அதை வந்து மேபி எலி ஏதாவது வயரை கடிச்சிருந்தா கூட அந்த பிரச்சனை இருக்கலாம். ஓகே, அப்போ இந்த மாதிரி எல்லாமே வந்து ஒரு எக்ஸாம்பிள் இருக்கிற ஒரு லைட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரொம்ப லைட்டரான, அதாவது நம்ம பெருசாக கன்சிடர் பண்ணிக்க தேவையில்லை அப்படின்னு நம்ம சொல்லணும்னா டிபிஎம்எஸோட வார்னிங்ஸ். அதாவது நம்ம காரோட டயரில் இருக்கிற டயர் ப்ரெஷர் கம்மியாயிருச்சு அப்படின்னா அதுக்கும் கூட ஒரு வார்னிங் வந்து உங்களுக்கு க்ளோ ஆகும். அது வந்து ஜஸ்ட்டு ஒரு 25% கீழே டயரோட ப்ரெஷர் வந்துருச்சுன்னா அந்த வார்னிங் லைட் வந்து உங்களுக்கு க்ளோ ஆகுது. அப்போ நீங்கள் யாரை மட்டும் ஃபீல் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த வார்னிங் வந்து உங்களுக்கு போயிடுது. இன்னொன்று ட்ராக்ஷன் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்து ஆனாக இருந்தால் அதில் ஒரு சிம்பிள் வந்து எரியும், ஆஃப் ஆகிருந்தால் அதில் வந்து ஆஃப் ஆகிருக்கும். ஏபிஎஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அது வந்து க்ளோ ஆயிடுச்சு அப்படின்னா ஏபிஎஸ் சிஸ்டத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு லைட்டுக்கும் ஒரு ஒரு மீனிங் இருக்குது. இது ஒவ்வொரு காருக்கும் இந்த நம்பர் ஆஃப் லைட்ஸ் வார்னிங்ஸுங்கிறது அதிகமாகும். அது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் அந்த காரில் எவ்வளோ சென்சார்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. இதுக்கு ரொம்ப நீங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பயப்படணும் அப்படிங்கிறது இல்லை. ஒரு சில லைட் நான் சொன்ன மாதிரி கிரிட்டிக்கலாக இருக்கிற வார்னிங்ஸை மட்டும் நீங்கள் இமீடியட்டாக சர்வீஸ் சென்டருக்கு எடுத்துகிட்டு போகிறது நல்லது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஹோப் இந்த வீடியோ ஒரு கிளாரிட்டி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம். எப்படி நம்ம காரை வந்து செலக்ட் பண்ணணும், எந்த மாதிரி செக்மெண்ட் நமக்கு கரெக்டாக இருக்கும், அப்படி கார் வாங்கினதுக்கப்புறமா இந்த வார்னிங் லைட்ஸ்லாம் ஒவ்வொன்றுக்கும் என்ன மீனிங் அப்படிங்கிறத பற்றி மீண்டும் அடுத்து வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து நாங்கள் சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பை.